திமுக வந்து ஒரு தீய சக்தி, திமுக வந்து ஆட்சி நடத்துறா, அவங்க வந்து கண்காட்சி தான் நடத்திட்டு இருக்கான்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதை குறித்து கண்காட்சி யார் நடத்துறாங்கன்றது மக்களுக்கே தெரியும். அவர் தான் கண்காட்சி நடத்திருக்காரு. நாங்கள் வந்து நிஜ காட்சி தான் நடத்தி மக்களுக்கு சாதனை சாதிச்சு சும்மா வந்துட்டு போறாங்க. அதாவது வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்காக பேசிட்டு இருக்க அவரை நாங்கள் வந்து பெருசா மதிக்க ஏற்றல. காரணம் என்னன்னா, இதை விட பெரிய எதிரிகளை நாங்கள் பார்த்து சாப்பிட்டு ஜீரணிச்சு வெற்றி கொடி நாட்டிய ஒரு கட்சி. அதனால நாங்கள் மலை போன்றவங்க. எங்கள் மலையை பார்த்து நாய் குலைக்கிறவர் எதிரவே நாய் குலைக்கும். அதனால மலை குன்றி விடாது. அதனால ஏற்கனவே குலைச்ச நாய்களோட இது ஒன்றும் செஞ்சு வேண்டியது. எப்பொழுதும் சார், கடைசி கேள்வி சார், எப்பொழுதும் சூழ்நிலையே தற்போது இந்த 2026 சட்டமன்றம் மிகவும் சூடு பிடிச்ச ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதாவது மும்முனை போட்டியாக இருக்கிறது. இதை வந்து திமுக எப்படி எத்தனை முறையாக இருந்தாலும் சரி, 3 முறையாக இருந்தாலும் 3 முறையாக இருந்தாலும் 2 முறையாக இருந்தாலும் சரி, 5 முறையாக இருந்தாலும் சரி, திமுக தனிப்பெருமையானோடு வெற்றி பெறும்.